நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு நேற்றைய தினம் மதுரை பாரவத்தியில் நடந்தது. அதில் விஜயினுடைய உரையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தன்முன் வைக்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக அதிமுகவை முதன்முறையாக உரசி பேசக்கூடிய ஒரு துணியில் அவர் பேசியிருந்தார். குறிப்பாக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை கட்டி காப்பது இப்போ யாரு, கட்சி இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறது, அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, சட்டசபை தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைய வேண்டும், யாருடைய ஆட்சி அமைய வேண்டும் அந்த அப்பற்ற தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மீது ஒரு கரிசனையோடு அவர் பேசியிருந்தார். இந்த விவகாரத்தில் அவர் அதிமுக தொண்டர்கள் மீது காட்டக்கூடிய இந்த திடீர் பாசத்திற்கு காரணம் என, அப்படின்னா விஜய் அதிமுக தொண்டர்களுடைய அந்த வாக்குகளை குறிவைக்கிறாரா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக திமுக தேர்தல் களத்தில் தங்களுக்கு எதிரி அப்படின்னு அவர் குறிப்பிட்டாலும் கூட அதிமுக திமுக இருக்கக்கூடிய களம் இப்போ அதிமுக இடத்திற்கு முதல்ல அதிமுகவை தான் வேட்டு வைக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு பார்வையும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக தற்பொழுது பேச இருக்கிறோம். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 நிமிடங்கள் பேசினாரு. அதுல குறிப்பாக இந்த மதுரை மாநாட்டில் அதிமுக குறித்து விஜய் விமர்சனம் செய்தது என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு. ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இப்போ அதிமுகவின் நிலை, அதிமுகவின் தலைமை தொடர்பாக திரு விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்றத பார்த்தோம். களத்தில் அதிமுக இதற்கு என்ன சொல்கிறது, குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நீடிக்கிறது. இது குறித்து எம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேச இருக்கிறோம். ராஜேஷ் வணக்கம். தொடர்ந்து மாநாட்டு நிகழ்வுகளை பார்த்துட்டு வரும் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு விஜய் என்ன பேசுவார், யாருக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் யாரை எதிர்த்து அவர் பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நேற்றைய தினம் அதாவது குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் அதிமுக விமர்சிக்க மாட்டாரு, அதிமுக கூட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஜனவரி டிசம்பர்ல இது தொடர்பான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு பல யூகங்கள் இருந்தது. ஆனா நேற்று அவர் விமர்சித்து பேசினது, நேற்று அவருடைய உரையால முக்கியமாக பாதிக்கப்பட்டதே அதிமுக தான் அப்படின்னு அரசியல் களத்துல ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் ராஜேஷ்? கௌதமி, நீங்கள் சொன்னதை போல விஜய் அவர்கள் அதாவது திமுக பாஜகவை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தாலும் கூட அது வழக்கமாக எப்போதும் அவர் பேசுவதுதான் என்ற ரீதியிலே கடந்து விடுகிறார்கள். ஆனால் எப்போதும் இல்லாத வகையில் புதிதாக நேற்று அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார். ஏன் அதிமுகவிற்கு ஒரு டேமேஜ் அல்லது அதிமுகவிற்கு ஒரு பாதகத்தை உருவாக்க முயற்சி செய்தார், அவர் ஏன் அதிமுகவை குறைவாக தாக்கினாலும் அவர்களுக்கு சேதாரம் அதிகம் என்ற ரீதியில் சொல்லப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் தமிழ்நாட்டில் போட்டியே பார்த்தீங்கன்னா 2026 திமுக வெர்சஸ்
தாவேகா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு. அப்ப அதிமுகங்க நேற்று ஆரம்பிச்ச ஒரு கட்சி நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் தமிழ்நாட்டின் வலுவான பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை அவங்க சீன்லேயே இல்லை, அவங்க போட்டியிலேயே இல்லை என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? விஜய் அதிமுகவை குறைவாக மதிப்பிடுகிறாரா என்ற ஒரு கேள்வியையும் அது எழுப்பியிருக்கின்றது. அதுதான் அதிமுகவினர் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் திமுகவை குறித்து பேசும்போது பல விமர்சனங்களை முன்வைத்தார். பாஜகவை குறித்து பேசும்போது கொள்கை ரீதியாக பல விஷயங்களை முன்வைத்தார். ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இணையதளங்களில் தற்போது அதிமுகவை அவர் விமர்சித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நேரலையினுடைய முதலிலேயே ஒளிபரப்பு செய்தீர்கள். அதாவது அவர் என்ன பேசினார் என்பது குறித்து விரிவான அந்த விஷயங்கள் இருந்தது. அதே போல எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போது யார் கையில் இருக்கிறது? எம்ஜிஆரினுடைய தொண்டர்களுக்கு, அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது. உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்ற பொருளிலே அவர் பேசியிருந்தார். ஆனால் அதிமுகவினுடைய தொண்டர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு விஷயத்திலே தெளிவாக இருப்பார்கள். இரட்டை இலை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பின்னால் தான் நாங்கள் இருப்போம். எங்கு இரட்டை இலை இருக்கிறதோ அங்குதான் எம்ஜிஆர் இருக்கிறார், அங்குதான் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறார். எனவே அந்த இடத்தில் தான் நாங்கள் இருப்போம், அந்த சின்னத்திற்கு தான் நாங்கள் தொடர்ந்து வாக்களிப்போம் என்பது தீவிர அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையாக இருக்கிறது. இது ஏற்கனவே டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற போதும், அதே போல ஓபிஎஸ் பிரிந்து சென்ற போதும், சசிகலா போன்றவர்கள் சென்ற போதும் கூட இதுதான் பல அதிமுக தொண்டர்கள் தெரிவித்த ஒரு முக்கியமான கருத்தாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று அதிமுகவினருடைய வாக்குகளை கபலீகரம் செய்யக்கூடிய வகையிலே விஜய் அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதாவது அதிமுக முன்பு ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் சரியாக இருந்தது போலவும், ஆனால் தொடர்ந்து தற்போது அந்த கட்சி யாருடைய கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பது போல அவர் பேசியிருந்தார். இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து நேற்றே பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இபிஎஸ் அவர்களே பேசியிருந்தார். நேற்றைக்கு ஆரம்பித்த கட்சியெல்லாம் ஆட்சி பிடிப்பதற்காக ஆசைப்படுகிறார்கள் என்பது போல பேசிவிட்டு, ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும், உடனே ஆட்சிக்கு வந்துவிட முடியாது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் கட்சி ஆரம்பித்து சில ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் அதிமுக என்ற கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே திமுகவில் பல ஆண்டுகள் இருந்தார். அவருக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியும், ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் என்ன, ஒரு மாநாடு என்றால் அதனை எப்படி நடத்த வேண்டும், தன்னுடைய ரசிகர்களை கொள்கை ரீதியான தொண்டர்களாக எப்படி மாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் அவர் திமுகவிலிருந்தே கற்றுக்கொண்டு அதன் பிறகு அதிமுகவை தொடங்கியிருந்தார். அதன் காரணமாக இரண்டும் இருந்தது. அதாவது திரை வெளிச்சமும் இருந்தது, அரசியல் அந்த விஷயங்களும் தெரிந்திருந்தது. இரண்டையும் அப்ளை செய்து அவர் வெற்றி பெற்றார் என்ற ரீதியிலே கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் விஜய் அப்படி கிடையாது, எடுத்த உடனே அவர் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறார் என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கின்றார்கள். அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தமிழக அரசியலில் விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தாக்கம் என்ன என்பதையும் குறித்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக அவருடைய பேச்சு என்பது அதிமுகவினர் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திக்கிறது. அதாவது எம்ஜிஆர் பற்றி அவர் பாசமாக பேசியிருந்தாலும் கூட எம்ஜிஆர், அம்மா, அண்ணா பெயரை சொல்லாமல் யாருமே அரசியலுக்கு வர முடியாது என்பதுதான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய ஒரு பதிலடியாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக, தன்னுடைய சுயலாபத்திற்காக அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக எம்ஜிஆருடைய புகைப்படங்களை பயன்படுத்துகிறார், எம்ஜிஆருடைய பெயரை பயன்படுத்துகிறார் என்று அதிமுக தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து இரட்டை இலை எங்கு இருக்கிறதோ அந்த இடத்திலே தான் நாங்கள் இருப்போம் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக வாக்குகளை குறிவைத்துதான் விஜய் மதுரையிலே இந்த மாநாட்டை நடத்தினாரா என்பதையும் நாம் அலச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக நமக்கு தெரியும், முக்குளத்தோர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக தென் மாவட்டங்கள் இருக்கிறது. கடந்த காலங்களில் பார்க்கும்போது முக்குளத்தோர் அதிகமாக அதிமுகவிற்கு வாக்களித்ததாக தரவுகள் இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விஜய் அந்த வாக்குகளை குறிவைப்பதற்காக இப்படி பேசினாரா என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. மேலும் அவர் பேசிய அந்த பேச்சுக்களில் சில சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் அல்லது சகோதரிகளுக்கும் நான் தம்பியாக, அண்ணனாக இருப்பேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நான் தான் தாய்மாமன், ஸ்னோலினுக்கு அவருடைய தாய்க்கு அந்த குழந்தை, அந்த இறந்துவிட்ட மாணவிக்கும் நான் ஒரு தாய்மாமன் ஸ்தானத்தில் இருப்பேன் என்று பேசிய அவர் அஜித்குமார் படுகொலை, அதாவது
குறித்து பேசியிருந்தார். ஆனால் கவின் படுகொலை குறித்து அவர் பேசவில்லை. அது குறித்த அந்த கண்டனங்களையும் அவர் தெரிவிக்கவில்லை. ஏன் அவர் கவினுக்கு ஒரு தாய் மாமனாக இருப்பேன் என்ற விஷயத்தை சொல்லவில்லை என்ற ஒரு விவரத்தையும் எழுப்புகின்றார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரக்கூடிய சாதிய படுகொலைகள் அது குறித்தெல்லாம் அவர் பேசவில்லை. முழுக்க முழுக்க ஒரு சினிமா படத்தினுடைய ப்ரொமோஷன் அல்லது ஆடியோ லான்ச் வெளியிட்டால் எப்படி இருக்குமோ அதுபோன்றுதான் இருந்தது. இன்னும் தன்னுடைய ரசிகர்களாகவே தான் விஜய் வைத்திருக்கிறார், அவர்களை அரசியல் படுத்தவில்லை என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் விஜய் ரேம்ப் வாக் வந்தால் துள்ளி குதிக்கிறார்கள். ஆனால் அவர் பொலிட்டிக்கல் ஸ்பீச் பேசும்போது அது போன்ற விஷயங்களும் போது அவர்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. அதாவது விஜயனுடைய அந்த தரிசனம் கிடைத்தால் போதும் என்ற ரீதியிலே தான் அவரது ரசிகர்களை அவர் வைத்திருக்கிறாரே தவிர சினிமா மாயிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவர்களை போதுமான அரசியல் படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். அதே போல விஜய் அவர்களுடைய அந்த 35 நிமிட பேச்சிலே பெரிதாக தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய அரசியல் மெசேஜையும் அவர் சொல்லவில்லை. அதே போல தங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, ஆட்சிக்கு வந்தால் நான் நல்லது செய்வேன் என்று சொல்கிறார். எல்லா கட்சிக்காரர்களுமே தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது நல்லது செய்வதற்காகத்தான், எல்லோருமே நல்லதுதான் செய்ய போகின்றேன் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் நான் வந்தால் இது தவறு, இவற்றையெல்லாம் நான் சரி செய்வேன், இந்தந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அது போன்ற எந்த விஷயத்தையுமே அவர் சொல்லவில்லை. இவ்வாறு இருந்தால் எப்படி என்ற ஒரு கேள்வியையும் எழுப்புகின்றார்கள். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலே கூட இன்றைக்கு சாதி வரி என்பது அதிகமாக புரையோடி போய் கிடக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் பேசியிருக்க வேண்டிய விஜய் அது பற்றியெல்லாம் ஒரு வரி கூட வாய் திறக்காமல் அப்படியே மௌனமாக கடந்து விட்டார். வழக்கம் போல சில பஞ்ச் டைலாக்குகளும் வழக்கம் போல திரையிலே பேசுவது போல சில டைலாக்குகளையுமே பேசிவிட்டு சென்று விட்டார். விக்கிரவாண்டியிலே பேசியது போலவே இங்கு ஒரு மாயாஜாலத்தை காட்டிவிட்டு சென்று விட்டார். கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக அவர் இன்னும் தயாராகவில்லை. மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் கடந்து சென்றது ஏன் என்ற விஷயங்களும் மிக தீவிரமாக முன்வைக்கப்படுகின்றது. எனவே தென் மாவட்டத்திலே அவர் மாநாடு நடத்தியது தொடங்கி இன்னும் அரசியல் பேசாதது வரை பல்வேறு விஷயங்கள் குறைகளாகவும் சொல்லப்படுகின்றது. விஜயுடைய மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அது சரியான தாக்கம் தானா, இது நல்ல தொடக்கம் தானா என்ற கேள்வியும் சந்தேகமும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.